கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லோருக்கும் நன்கு தெரிந்த ஒரு ஓமையை பற்றி தான் நாம் இன்று சிந்திக்க போகிறோம். ஒரு தகப்பன், அவருக்கு 2 குமாரர்கள். ஒருவர் மூத்த குமாரன், ஒருவர் இளைய குமாரன். இந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தனியாக பிரித்து தரும்படி கேட்டு பெற்றுக்கொண்டு தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து தூர தேசத்திற்கு போய் தன் மன விருப்பத்தின்படி துன்மார்க்கமாய் ஜீவிதம் பண்ணி எல்லா சொத்துக்களையும் அழித்து ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாத சூழலில் புத்தி தெளிந்தவனாய் தன்னுடைய தகப்பனை தேடி வருகிறார். காணாமல் போன தன்னுடைய இளைய குமாரன் வருகிறதை தூரத்திலிருந்து பார்த்த தகப்பன் சந்தோஷத்தின் மிகுதி நாளில் ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து ஆற தழுவி முத்தம் கொடுத்து புதிய வஸ்திரங்கள், புதிய மோதிரம், புதிய காலணிகள் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து ஒரு பிரம்மாண்டமான விருந்தை வீட்டிலே ஏற்பாடு செய்கிறார். இப்பொழுது இந்த குடும்பத்தில் இன்னொருவர் இருக்கிறார் பாருங்கள், மூத்த குமாரன். அவரோ வயல்வெளியில் கடுமையாக உழைத்து வேர்வை சிந்தி வேலை செய்து உழைத்து களைத்தவராய் வீடு திரும்பும் பொழுது வீட்டிலே ஒரு கொண்டாட்டத்தின் சத்தம். இந்த கொண்டாட்டத்தின் சத்தம் இதனால் வந்தது என்று அக்கம் பக்கத்தில் கேட்டு விசாரித்து அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்ட போது அவன் மிகுந்த வேதனையோடு கூட தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து, தகப்பனே, இவ்வளவு நாட்கள் நான் உன்னோடு கூட இருந்தேன், உமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தேன், ஒரு வார்த்தையும் கூட நீர் சொல்லினதை நான் மீறினது கிடையாது. என்றாவது ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு விருந்தை எனக்காக நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீரா? மாறாக உம்முடைய சொத்துக்களை எல்லாம் அழித்து போட்ட உம்முடைய இளைய குமாரனுக்கு இப்படி ஒரு விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறீரே என்று வேதனையோடு கூட தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்கும் பொழுது, தகப்பன் தன் மகனுக்கு சொல்லுகிற ஒரு அழகான வேத வசனம் உண்டு. நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம், அதில் 31வது வசனம். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு அழகான வார்த்தை, என் மகனே, நீர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. இந்த இடத்தில் இளைய குமாரனையும் மூத்த குமாரனையும் நாம் ஒப்பீடு செய்து பார்ப்போமானால், இளைய குமாரன் சுகபோகமாய் வாழ்வதையே எப்போதும் விரும்பினார். அதனால் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. மூத்த குமாரனோ உழைத்து வாழ விருப்பப்பட்டார், அவருடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டது. இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து வாழ ஆசைப்பட்டான், அவனுடைய வாழ்க்கை தடுமாற்றத்துக்குள்ளாக மாற்றப்பட்டது. மூத்த குமாரனோ தகப்பனோடு இணைந்து வாழ ஆசைப்பட்டான், அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. தகப்பனுக்கு கீழ்ப்படிவதையோ குடும்பத்திற்கு கட்டுப்படுவதையோ ஒருபோதும் இளைய குமாரன் விரும்பவில்லை. அதனுடைய விளைவு ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாத ஒரு சூழல். மூத்த குமாரனோ எல்லா வகையிலும் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். அதனுடைய விளைவு எல்லா சொத்துக்களுக்கும் அவன் அதிபதியாக மாற்றப்பட்டான். என்னதான் தகப்பன் இளைய குமாரனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து மோதிரங்களை கொடுத்து ஆடைகளை கொடுத்து நல்ல விருந்து செய்தாலும் குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து கொள்ளலாமோ தவிர ஒருபோதும் சொத்தில் அவனுக்கு பங்கு இல்லை. எல்லா சொத்துக்கும் ஒரே முதலாளி இந்த மூத்த குமாரனே. இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே செவிசாய்த்து அவருடைய கட்டளைகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட இணைந்து அவரோடு கூட சேர்ந்து அவரோடு நாம் இணைந்து வாழ்வோம் என்றால் அவருக்குரியதெல்லாம் நமக்குரியதாக இருக்கிறது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருக்குரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனோடு கூட இணைந்து வாழுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீங்கள் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறீர்கள், என்னுடையதெல்லாம் உங்களுடையதாய் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, தகப்பனை விட்டு பிரிந்து வாழ்க்கையில் ஒருபோதும் தடுமாறி விடாமல் தகப்பனோடு கூட இணைந்து நம் ஆண்டவரோடு கூட சேர்ந்து அவருடைய குடும்பத்தில் அவரோடு இணைந்து வாழ்வோம் என்றால்
நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாயிருக்கும். கர்த்தரோடு சேர்ந்து வாழ்வோம், ஆசீர்வாதமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.